வணக்கம். இந்த வீடியோவில் நீட் ஃபிசிக்ஸ் அதில் +2 டாபிக் தட் இஸ் கிளாஸ் 12 உள்ள போர்ஷன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கிளாஸ் 11. இப்போ கிளாஸ் 12 ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் சாப்டர் தட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். அந்த சாப்டரில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏன்னா பேரலாக கிளாஸ் 11 அண்ட் 12 ரெண்டும் பேரலாக ஆல்டர்னேட்டிவ் வீடியோஸில் பார்த்தோம்னா நமக்கு வந்து போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கிளாஸ் 11 ஒரு டாபிக், கிளாஸ் 12 ஒரு டாபிக் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ பேரலாக ரெண்டு போர்ஷனுமே மூவ் ஆகிட்டுருக்கும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸாமுக்குள்ளே வந்து ரெண்டு ஏரியாவுமே பேரலாக கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த பிளானில் தான் அப்படி பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ் இஸ் கோயிங் ஆன். ஜாயின் பண்ணுங்கிற விருப்பம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு ஜூன் 7th ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து கிளாஸ் 12 உள்ள ஒரு டாபிக் தட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு. ஃபஸ்ட் சாப்டரில் உள்ள ஒரு கொஸ்டின். இதுவும் வந்து ஆல்ரெடி நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எப்படிலாம் நமக்கு வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறது தெரிஞ்சதுன்னா ப்ரிப்ரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அடுத்தடுத்து வரப்போகுது. அதில் எந்த டவுட்டும் வேணாம். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, two identical charged spheres suspended from a common point by two massless strings of length L and initially at a distance d. Distance வந்து d apart, initially at a distance d apart because of mutual repulsion. The charges begin to leak from both the spheres at a distance at a constant rate. Okay, as a result the spheres approach each other with a velocity v. Then v varies, that is velocity varies as a function of distance x as options கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே, ஸோ ப்ராப்ளத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, two identical charged spheres suspended from a common point by two massless strings of length L அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு ரிஜிட் சப்போர்ட், இது வந்து ரிஜிட் சப்போர்ட், நல்லா கவனிக்கணும். ரிஜிட் சப்போர்ட் இதிலிருந்து 2 ஸ்பியர்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2 மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்ஸ். அப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் இப்படி இருக்குது. இதோட லென்த்தும் எல், இதோட லென்த்தும் எல், ரெண்டும் காமன் பாயிண்ட்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்குது. ஓகேயா? அப்போ ரெண்டு ஸ்பியர் ஐடென்டிக்கல் சார்ஜ்டு ஸ்பியர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்படின்னா ரெண்டும் சேம் சைஸ், சேம் மாஸ். இதில் உள்ள சார்ஜிங் கியூ தான், இதில் உள்ள சார்ஜிங் கியூ தான். அப்போ என்ன ஆகும், ரெண்டு ஸ்பியரும் வந்து லைக் சார்ஜஸ், இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ்னு என்ன பண்ணும் நமக்கு தெரியும். பேசிக் நேச்சர் ஆஃப் சார்ஜ், தே வில் ரிப்பல் ஈச் அதர், இல்லையா? அப்போ டியூ டு த ரிப்பல்சன், அதான் சொல்லியிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் மியூச்சுவல் ரிப்பல்சன். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? இது ரெண்டும் டி டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்படி இருக்க வேண்டியது ஒட்டிகிட்டு இல்லாமல் டியூ டு மியூச்சுவல் ரிப்பல்சன், ரெண்டு லைக் சார்ஜஸ்ங்கிறதுனால ரிப்பல் பண்ணி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி டயக்ராம் வரையலாம் பாருங்கள், இப்படி ஒரு வரையலாம். ஓகே, ஸோ ரெண்டும் சேம் லென்த், இதுவும் லென்த் வந்து எல் தான், இந்த லென்த்தும் எல் தான். ஓகே, ரைட். ஸோ இந்த ஸ்பியரில் உள்ள சார்ஜிங் கியூ தான், இந்த ஸ்பியரில் உள்ள சார்ஜும் கியூ தான். ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? டின்னு சொல்லியிருக்கோம். த டி இஸ் மச் ஸ்மாலர் தென் எல். இந்த எல்லோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிஸ்டன்ஸ் டிங்கிறது மச் ஸ்மாலர் தென் எல். இப்போ இதை பொறுத்து தான் வெலாசிட்டி எப்படி வேரி ஆகுது. அது என்ன வெலாசிட்டி பார்ப்போம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்கோம். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டி. அதுதான் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இங்கே வந்து முதல்ல டின்னு சொல்லிட்டாங்க, பட் இங்கே கேட்குறப்ப கொஸ்டின் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் நம்மளும் வந்து எக்ஸ்ன்னே வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஓகேயா, ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த சார்ஜஸ் பிகின் டு லீக் ஃப்ரம் போத் த ஸ்பியர்ஸ். ரெண்டு ஸ்பியரில் உள்ள சார்ஜும் லீக் ஆகுது. இதுலேயும் சார்ஜ் கியூ இருந்தது, இதுலேயும் சார்ஜ் கியூ இருக்குது. அது ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் லீக் ஆகுதுன்னு அர்த்தம். இதிலேருந்து சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அயனைஸ் ஆகி வெளில போயிட்டுருக்கு, சார்ஜ் லீக் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. பட் கான்ஸ்டன்ட் ரேட்டில். ஓகே, ஒரு செகண்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 மைக்ரோ கூலும் சார்ஜ்னால்
அடுத்த செகண்ட் 1 மைக்ரோ கூலும் சார்ஜ், அடுத்த செகண்ட் 1 மைக்ரோ கூலும் சார்ஜ் தான். ரெண்டு ஸ்பியர்லையும் சைமல்டேனியஸாக லீக் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ லீக் ஆகிறப்ப என்ன ஆகும், இந்த ரெண்டு ஸ்பியரில் உள்ள சார்ஜ் வந்து குறைய என்ன ஆகும், இதுக்கிடையில் உள்ள மியூச்சுவல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் குறைய ஆரம்பிக்கும்ல. அப்போ அந்த ஃபோர்ஸ் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரெண்டு ஸ்பியர்லையும் சார்ஜ் இருக்கிறனால தான் ரெண்டு ஸ்பியரும் ஒன்று ரிப்பல் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால தான் உள்ள டிஸ்டன்ஸில் இருக்குது. சார்ஜ் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், ரெண்டு ஸ்பியருக்கு இடையில உள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் குறையும். அப்போ ரெண்டு ஸ்பியரும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், தே வில் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் இல்லையா, பக்கத்தில் வர ஆரம்பிக்கும். அது எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்னா அதுதான் வீன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் ஆஸ் அ ரிசல்ட் த ஸ்பியர்ஸ் அப்ரோச் ஈச் அதர் வித் த வெலாசிட்டி v. ஓகே, சார்ஜ் லீக்காக ரெண்டு ஸ்பியரும் பக்கத்தில் வருது. எவ்வளோ வெலாசிட்டினா v வெலாசிட்டியில் வருது. இப்போ இந்த v வேரிஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ். அந்த வெலாசிட்டி vக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் என்ன, அதான் கொஸ்டின். ஓகே, சால்வ் பண்ணுவோமா? ஸோ கொஸ்டின் புரிஞ்சிச்சா? இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன், கொஸ்டினை எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த டயக்ராமை இங்கே வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இது ரிஜிட் சப்போர்ட், இங்கேருந்து நம்ம 2 ஸ்பியர்ஸ். ஓகேயா, ரெண்டு ஸ்பியரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் லென்த், இந்த லென்த் என்னவோ அதே தான் இந்த லென்த். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இனிஷியலாக எவ்வளவு, எக்ஸு. ரெண்டு ஸ்பியர்லேயும் உள்ள சார்ஜ் வந்து என்னது, க்யூ தான். இங்கேயும் க்யூ தான், இங்கேயும் க்யூ தான். ஓகேயா, இப்போ வெலாசிட்டி எப்படி வேரி ஆகுதுங்கிறத கொண்டு வரணும். இதுக்குள்ளே வெலாசிட்டியை கொண்டு வரணும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து இதில் உள்ள ஃபோர்ஸ் என்ன. இப்போ இந்த ஏதாவது ஒரு ஸ்பியர் எடுத்துக்கும், இந்த ஸ்பியரில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதே தான் இந்த ஸ்பியருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்பியரில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், முதல்ல இந்த ஸ்பியரோட வெயிட், அந்த வெயிட் வந்து எப்படி ஆக்ட் பண்ணணும், டவுன்வர்டாக ஆக்ட் பண்ணுமா, வேர்ட்டிக்கலி டவுன்வர்டா, எம்ஜி, வேர்ட்டிக்கலி டவுன்வர்ட் எம்ஜிங்கிற வெயிட்டை ஆக்ட் பண்ணும். ஓகே, அடுத்து என்ன இருக்கும், இதில் இன்னொரு ஃபோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் என்னது, இந்த ஸ்பியரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும், இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும், டி டென்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ அந்த டீயை வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஓகே, எப்படி ரெண்டு காம்பனண்ட்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஆங்கிள் வந்து நான் தீட்டான்னு வச்சுக்கிறேன், இந்த ஆங்கிள் தீட்டா. இந்த ஆங்கிள் தீட்டானா இங்கே பாருங்கள், இப்படி ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, ஸோ இந்த டீயை வந்து ரெண்டு ரெக்டாங்குலர் காம்பனண்ட்ஸாக ரிசால்வ் பண்ணுறேன். ஒன்று இப்படி ஒரு டைரக்ஷன், வெர்டிக்கல் காம்பனண்ட், ஹரிசாண்டல் காம்பனண்ட், இப்படி ரெண்டு காம்பனண்ட்டாக நான் ரிசால்வ் பண்ணுறேன். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு இசட் மாதிரி இருக்கா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்னது, தீட்டா தான். ஓகே, அப்போ இந்த டீயை 2 ரெக்டாங்குலர் காம்பனண்ட்ஸாக ரிசால்வ் பண்ணோம்னா இந்த பக்கம் வந்து எனக்கு தீட்டா இருக்கிற பக்கம் வந்து எனக்கு காஸ் தீட்டா வருமா. ஸோ இது வந்து லென்த் வந்து எல். ஸோ இந்த காம்பனண்ட் வந்து டி காஸ் தீட்டா. இது இந்த காம்பனண்ட். இந்த காம்பனண்ட் என்னது, டி சைன் தீட்டா. இது வந்து டி சைன் தீட்டா. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், ரைட். டி சைன் தீட்டான்னு பிரிச்சுட்டோம். ஓகேயா, ஸோ இப்போ இந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சாச்சு, டி காஸ் தீட்டா, டி சைன் தீட்டா. இப்போ இது இல்லாமல் என்ன சார் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா, என்ன சொன்னோம், இந்த ரெண்டு ஸ்பியர் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு காரணம் என்னது, த மியூச்சுவல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இல்லையா. அப்போ அது என்ன பண்ணுவோம், ரெண்டுமே லைக் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்பியர் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும், இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, கூலும் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது, நம்ம படிச்சிருக்கோம், F = கான்ஸ்டன்ட் K, தட் இஸ் 1/4πε0 இன்ட்டு Q இன்ட்டு Q. ரெண்டு சார்ஜும் Q தான். Q1 இன்ட்டு Q2னா Q இன்ட்டு Q. அப்போ என்ன ஆகும், Q² ஆகுமா, Q² டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் எவ்வளோ, எக்ஸா. அப்போ என்ன சொல்லலாம், x² சொல்லலாமா. அதான் நம்ம ஃபார்முலா. 1/4πε0ங்கிறது தான் K, Q1 இன்ட்டு Q2ங்கிறது Q இன்ட்டு Q, Q²/R², டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். அதான் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஸோ x². ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ், இந்த ஸ்பியர் ரிப்பல் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் என்னது, KQ²/x². ஸோ KQ², KQ²/x². அது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. ஓகேயா, ஸோ இப்போ இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இதில், இந்த ஒரு ஸ்பியரில். இதே தான் இந்த ஸ்பியருக்கும். நான் ஒரு ஸ்பியர் மட்டும் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ எப்படி பாருங்கள், இந்த டி காஸ் தீட்டா வந்து இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுது. அந்த ஸ்பியர் இங்கேயே இருக்குல்ல, அந்த செகண்டில் இங்கே தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. ஓகே, அது மூவ் ஆகிறது காரணம்னா சார்ஜ் வந்து லீக் ஆகிறதுனால இல்லையா. லீக் ஆகலாம், இது இப்படி பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுது. டயக்ராமில் இருந்து பார்க்கும்போது தெரியுது. அப்போ நம்ம என்ன எழுதலாம், டி காஸ் தீட்டா = mgன்னு எழுதலாமா. பாருங்கள், டி காஸ் தீட்டா = mg. ஏன்னா டி காஸ் தீட்டா தான் mgயை பேலன்ஸ் பண்ணுது. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. அடுத்து இன்னொன்று பாருங்கள், இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா, சேம் டைரக்ஷன். ஓகே,
ஸோ இது இந்த ஸ்பியர் வந்து இந்த டைரக்ஷனில் எப்படி இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த ஃபோர்ஸ் டி சைன் தீட்டா அப்படி பிடிச்சி இழுக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறது எது? இந்த ஃபோர்ஸ். இது அவுட்வேர்டாக ஆக்ட் பண்ணுது. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்? டி சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? கே கியூ ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்படி எழுதலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஜஸ்ட்டு டிவைட் 2/1 பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 2/1. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெலாசிட்டியை உள்ளே கொண்டு வரணும், வேறு ஒன்றும் இல்லை. வெலாசிட்டியை உள்ளே கொண்டு வந்து வெலாசிட்டிக்கும் எக்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கொண்டு வர போகிறோம். அதுக்கு தான் உலகம் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ டிவைட் பண்ண என்ன வரும்? 2/1 பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? டி சைன் தீட்டா பை டி சைன் தீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். டி சைன் தீட்டா இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டி காஸ் தீட்டா. அப்போ டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு இதில் என்ன இருக்கும்? கே கியூ ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எம்ஜி இல்லையா? அப்போ என்ன ஆகும்? பை எம்ஜி இப்படி போட்டுடலாமா? ஓகே, டிவைட் பை எம்ஜி தானே, பை டி காஸ் தீட்டா தானே. ஓகேயா? ரைட். இப்போ இங்கே பாருங்கள், சைன் தீட்டா டி கேன்சல் பண்ணிடலாம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டான் தீட்டா. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? நான் இந்த ஆப்ஷன்ஸ் ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கட்டும். ஓகேயா? இந்த ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னா இங்கே நான் எழுதிக்கிறேன், மேலே எழுதிக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸு ஏ வந்து வி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப், பி வந்து வி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் பவர் -1, சி வந்து வி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் பவர் ஆஃப், டி வந்து வி ப்ரொபோஷனல் டு எக்ஸ். இதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகேயா? இதை எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ என்ன வரும் பாருங்கள்? டி கேன்சல் டான் தீட்டா ஈக்குவல்ட்டுன்னு வருது. அப்போ டான் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? கே கியூ ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் எம்ஜி. ஓகேயா? அப்படி இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். ஓகேயா? சைன் தீட்டா எதில்? சைன் தீட்டானா இந்த ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இதில் சைன் தீட்டா என்ன வரும் பாருங்கள்? சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடு இது இது எவ்வளோ பாருங்கள்? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? x/2 இது வந்து எவ்வளோ? x/2 அப்போ சைன் தீட்டா x/2 பை ஹைபாட்னியூஸ் என்னது? எல். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல் தானே, லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்போ x/2 பை எல்லுங்கிறப்ப x/2l வந்துடும். ஓகேயா? இப்போ இங்கே வந்து நமக்கு என்னென்னா இந்த தீட்டா இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்மால், இந்த ஆங்கிள் வந்து வெரி ஸ்மால். ஓகே, ஏன் சொன்னோம்னா இந்த டிஸ்டன்ஸே வந்து எக்ஸ் வந்து என்னது மச் ஸ்மாலர் தென் எல்லுன்னு சொன்னோம். இங்கே டயக்ராமில் பார்த்தா ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன், எனக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக. பட் ஆக்சுவலாக என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதோட கம்பேர் பண்ணுறப்ப மச் ஸ்மாலர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதான் இந்த மாதிரி இப்படி இருக்குது. ஓகேயா? இந்த டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து எக்ஸ் வந்து என்னது மச் ஸ்மாலர். அப்போ கண்டிப்பாக அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஆங்கிளே கம்மினா அதில் பாதி தான் அந்த தீட்டா இல்லையா, அதில் பாதி. அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் தீட்டா வந்து வெரி ஸ்மால். ஓகேயா? தீட்டா இஸ் வெரி ஸ்மால். அப்போ அந்த மாதிரி ஸ்மால் ஆங்கிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டான் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டானே சொல்லலாம். ஏன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஃபார் ஸ்மால் வேல்யூஸ் ஆஃப் தீட்டா சைன் தீட்டா வேல்யூ டான் தீட்டா வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். லாகரிதம் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேயா? சரி, அப்போ நம்ம என்ன எழுதலாம்? அந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணால் இங்கே பாருங்கள், கே கியூ ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் எம்ஜி ஈக்குவல் டு இதுக்கு என்னது x/2l. இப்படி எழுதலாமா? இப்போ எனக்கு என்ன வந்து என்னென்னா எனக்கு என்ன வேணும்? இந்த வெலாசிட்டி உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ கியூ ஸ்கொயருக்கு மட்டும் ஒரு பக்கம் வச்சுங்க, ஏன்னா சார்ஜ் லீக் ஆகுதுன்னு சொன்னோம்ல, ரேட் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ் அதை கொண்டு வரணும். அதுக்காக நான் கியூ ஸ்கொயர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். கியூ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, இங்கே மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்கே எக்ஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் x³ mg பை இது கியூ ஸ்கொயர் ஆகுது, கே இங்கே கொண்டு வரேன். அப்போ k × 2l. ஓகே, அப்படி வந்துடுதா? கியூ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு. ஓகே, அப்போ இதில் இருந்து q ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள். q ஈக்குவல் டு என்னது? இதெல்லாம் கான்ஸ்டன்ட் பாருங்கள். எது? இதெல்லாம் கான்ஸ்டன்ட். மாஸ் ஆஃப் த ஸ்பியரு,
acceleration due to gravity k னா என்னது இந்த கான்ஸ்டன்ட் 1/4 L2 இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஏன்னா நமக்கு வந்து எப்படி ப்ரொபோஷனலாக இருக்க போகுதுன்னு தான் கொண்டு வர போகிறோம் ரிலேஷன். அதனால் இந்த கான்ஸ்டன்ட்லாம் நான் எடுத்துட்றேன். இந்த கான்ஸ்டன்ட்லாம் எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டா நான் என்ன எழுதலாம், நல்லா கவனிங்க, இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ங்கிறனால q² ப்ரொபோஷனல் டு x³ எழுதலாமா? q² ப்ரொபோஷனல் டு x³. ஓகே, இப்போ ப்ரொபோஷனாலிட்டிக்கு வந்துட்டான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ q² ப்ரொபோஷனல் டு x³னா q ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, q ஈக்குவல் டு என்ன வரும், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும், q ஸ்கொயர் ரூட் எடுத்தால் q² ஸ்கொயர் ரூட் எடுத்தால் q, x³ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், x⁻³ வந்துருமா ஸ்கொயர் ரூட் எடுத்தால். ஓகே, இப்போ எனக்கு இன்னும் வந்து வெலாசிட்டி உள்ளே வரல ஃபார்முலாவில், ஏன்னா வெலாசிட்டிக்கும் எக்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் தான் கொண்டு வரணும். இப்போ சார்ஜ் q தான் வந்திருக்கு. இப்போ அந்த வெலாசிட்டி உள்ளே கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த q ப்ரொபோஷனல் டு x இது இருக்கு இல்லையா, இதை டிஃபரன்சியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு x, இந்த பக்கம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேயா, இப்போ இங்கே ஏன்னா சார்ஜ் லீக் ஆகிட்டு, அப்போ நாங்கள் இதை டிஃபரன்சியேட் பண்ணால் dq/dtன்னு ஒன்று வருமா, q டிஃபரன்சியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dq/dt. இந்த dq/dtனா என்னென்னா ரேட் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ், எவ்வளோ சார்ஜ் இதிலேருந்து லீக் ஆகுது ரெண்டு ஸ்பியர்லேருந்து பர் யூனிட் டைம், அதான். ஸோ dq/dt ப்ரொபோஷனல் டு x⁻³ டிஃபரன்சியேட் பண்ணால் என்ன வரும், நம்ம ஃபார்முலா சொல்லுவோம்ல, x⁻n டிஃபரன்சியேட் பண்ணால் என்ன வரும், nx⁻n−1 × dx இப்படி எழுதுவோமா, அதே தான் இங்கே பண்ணுறேன். அப்போ x⁻3/2னா என்ன எழுதலாம், 3/2 × x⁻3/2 3/2 -1 × dx/dtன்னு சொல்லலாமா, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான், ரெண்டையுமே என்னது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நான் டிஃபரன்சியேட் பண்ணுறேன். ஓகே, dx/dtன்னு சொல்லலாம். அப்போ என்ன கிடைக்கும், இதோட வேல்யூ பாருங்கள், dq இங்கே எழுதுறேன், dq/dt ப்ரொபோஷனல் டு 3/2 x⁻3/2 பவர் பாரு, x⁻3/2 பவர் x⁻3/2 -1 என்னது, 3/2னா 1.5, 1.5ல் 1 போச்சுன்னா ஆஃப் தானே, ஸோ x⁻². இந்த dx/dt இது இருக்கு பாருங்க, dx/dt அது என்னது, dx/dtனா என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை தானே, dxனா டிஸ்பிளேஸ்மெண்ட், dtனா டைம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெலாசிட்டியா, ஸோ வெலாசிட்டி உள்ளே கொண்டு வந்துட்டோமா, இந்த வெலாசிட்டியை உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு வெலாசிட்டிக்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் தான் வேணும் இல்லையா, அப்போ வெலாசிட்டி மட்டும் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம் ப்ரொபோஷனல் டு, மீதி எல்லாம் அதர் சைடு கொண்டு போங்க, என்ன வரும், dq/dt அப்படியே வச்சுக்குவோம், dq/dt. ஓகேயா, வெலாசிட்டி மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வரேன், dq/dt ஆல்ரெடி இந்த சைடு இருக்குது, அப்போ இந்த பக்கம் கொண்டு வரணும் 2/3ன்னு வந்துடும் இல்லையா. இந்த x⁻½ வந்து என்ன வரும், இது இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும், x⁻½ வந்து என்ன வரும், 1/x⁻½ வருமா, 1/x⁻½ வந்துருமா, இது இந்த சைடு கொண்டு வரப்ப. ஓகேயா, ஸோ அப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட். dq/dt என்ன சொன்னாங்க, கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்கல்ல, ரேட் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ் லீக்கேஜஸ் அட் கான்ஸ்டன்ட் ரேட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இது கான்ஸ்டன்ட், 2/3 கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கான்ஸ்டன்ட்லாம் தூக்கிடுவோம், இதெல்லாம் தூக்கிட்டா மீதி வந்து v ப்ரொபோஷனாலிட்டி நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 1/x⁻². அப்போ அது மேலே வந்ததுன்னா x⁻−12. அப்போ velocity is directly proportional to x⁻−12. அப்போ என்ன ஆன்சரு, இதுதான் v proportional to x⁻−12, அதுதான் ஆன்சர். ஓகேயா, ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் தான். ஓகேயா, ஏன்னா டைரெக்டான ஒரு ஃபார்முலா இதுக்கு வந்து சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலானா என்னது, இந்த இது தான் கூலம்ப்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா தான். மற்றபடி நம்ம வந்து 11th படித்ததெல்லாம் இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.